இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சாதாரணமான ஒரு கிரைம் ஸ்டோரி கிடையாது. 1970களோட மெட்ராஸ். வெளியில பார்க்க ரொம்பவே அமைதியான நகரம் மாதிரி இருந்தாலும் அதோட இருண்ட பக்கத்துல தங்கம் பணம்னு ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் பொருளாதாரமே ஓடிட்டு இருந்துச்சு. அங்க நடந்த ஒரு பகீர் சம்பவத்தை பத்தி தான் இந்த அலசல்ல நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். சத்தமே இல்லாம ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம நடந்த வரலாற்றிலேயே மிக கொடூரமான தொடர்கொலைகள், அதுவும் மூளையும் மருத்துவமும் சேர்ந்து செஞ்ச ஒரு மிகப்பெரிய சதி. ஒரு நிமிஷம் உங்களை அந்த இடத்துல நினைச்சு பாருங்க. இருட்டான ஒரு நெடுஞ்சாலை, ஒரு பெரிய கருப்பு அம்பாசிடர் கார்ல உங்களை ஏத்தி உட்கார வச்சிருக்காங்க. சுத்தி யூனிஃபார்ம் போடாத ஆனா பார்க்க மிடுக்கான கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் நிக்கிறாங்க. திடீர்னு பயப்பட வேண்டாம், கவர்மெண்ட் ப்ரொசீஜர் படி உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரூத் சிரம் ஊசி போடணும், அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. ஒரு வியாபாரிக்கு அதுவும் கஸ்டம்ஸ் செக்கிங்னா எவ்வளோ பயம் இருக்குன்னு சொல்லவே தேவையில்லை இல்லையா? அதுதான் அந்த கொடூரமான கும்பல் அவங்களோட இறைகளிடம் சொன்ன கடைசி போய். இந்த மொத்த பயங்கரத்துக்கும் ஒரு மாஸ்டர் மைண்ட் இருந்திருக்கு. அவர் பேரு டிவி வைத்தீஸ்வரன். இவர் சாதாரண ரவுடிலாம் கிடையாதுங்க. ஜார்ஜ் டவுன் பகுதியில் ரொம்ப கௌரவமா ஃபார்மசி, அதாவது மெடிக்கல் ஷாப் வச்சிருந்த ஒருத்தர். மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டிய தன்னோட மெடிக்கல் நாலேஜை எப்படி சத்தமா இல்லாம ஒருத்தரை கொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம்னு யோசிச்ச ஒரு சைக்கோ மூளை இவருடையது. இதுக்காகவே ஒரு 7 பேர் கொண்ட கேங்கையும் ரொம்ப பக்காவா உருவாக்கி வச்சிருந்தார். இந்த ஊசிக்கு பேர் தான் பெத்தடின். அளவை மீறி செலுத்தினா ஆளை அப்படியே காலி பண்ணிடும். இவங்க பிளான் பண்ற விதம் இருக்கே செம ஷார்ப். இவங்களோட மிகப்பெரிய பலமே அவங்க போட்ட அந்த கஸ்டம்ஸ் அதிகாரிங்கிற வேஷமும் வியாபாரிகளுக்கு இருந்த பயமும் தான். முதல்ல சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற லாட்ஜ் ரூம் பாய்ஸ்க்கு பணத்தை வெட்டி எந்த வியாபாரி கிட்ட அதிகமா பணம் தங்கம் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வாங்குவாங்க. அப்புறம் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் மாதிரி கெத்தா போய் மிரட்டுவாங்க. அந்த காலத்துல கஸ்டம்ஸ் அதிகாரி செக்கிங் வந்தா யாருமே எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. அந்த பயத்தை யூஸ் பண்ணி அசால்ட்டா அவங்கள கார்ல ஏத்தி பெத்தடின் ஊசியை போட்டு கொன்னுட்டு பாடியை யாருக்கும் தெரியாம தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுல நடந்த ஒரு பெரிய சோகம் என்னன்னா, ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகள் மொத்தமா திசை மாறி போச்சு. ஏன்னா கொலை செய்யப்பட்ட உடல்கள்ல துப்பாக்கி குண்டோ கத்தி குத்தோ ஏன் ஒரு சின்ன கீறல் கூட இருக்காது. ரத்தமே வராததால இதெல்லாம் வெறும் தற்கொலை இல்லைன்னா சந்தேக மரணம்னு சொல்லி போலீஸ் ஆரம்பத்துல ஃபைல்களை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படி நம்மள கண்டுபிடிக்க யாருக்கும் தெரியலேங்கிற விஷயம் அந்த கும்பலுக்கு இன்னும் தைரியத்தை கொடுத்துச்சு. நாமெல்லாம் பிடிபடவே மாட்டோங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சு. இவங்களோட டைம்லைனை கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். அக்டோபர் 1970ல வடிவேலன் செட்டியார் அப்படிங்கிறவரை மிரட்டி நிறைய தூக்க மாத்திரைகளை முழுங்க வச்சு தங்களோட முதல் கொலையை ஒரு டெஸ்ட் டிரைவ் மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 1971ல ஷா உல் ஹமீதுன்னு ஒரு வியாபாரிக்கு நேரா பெடிடின் ஊசியை போட்டு அதை தற்கொலை மாதிரி காட்ட ஆந்திரா பார்டர்ல ஒரு மரத்துல தூக்கில தொங்க விட்டாங்க. இப்படியே தங்களோட நெட்வொர்க்கை விரிவுபடுத்தி எந்த ஒரு தடயமும் விடாத கொடூரமான கொலையாளிகளா இவங்க மாறினாங்க. ஆனா 1973ல ஒரு தங்க வியாபாரி விஷயத்துல இவங்க செஞ்ச ஒரு சின்ன தப்பு மொத்தமா அவங்களுக்கே ஆப்படிக்க போகுதுன்னு அவங்க அப்போ எதிர்பார்க்கல. சொல்ல போனா இவங்க வெறும் தந்திரமா கொலை செய்றவங்க மட்டும் இல்ல, ரொம்பவே ஈவு இரக்கமற்ற மிருகங்களா மாறினாங்க. ஒரு கட்டத்துல தட்சிணாமூர்த்தின்னு தங்களோட ஆளே தங்களை காட்டி கொடுத்துருவான்னு தெரிஞ்சதும் அவனை அடித்து உதைத்து பெட்ரோல் ஊற்றி உயிரோடையே எரிச்சாங்க. அதே போல சதக் இப்ராஹிம் அப்படிங்கிற தங்களோட 5வது பலிக்கு விஷ ஊசி போட்ட பிறகும் உடனே உயிர் போகலன்னு தெரிஞ்சதும் கார்ல இருந்த ஃபேன் பெல்ட்டை கழட்டி கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க. தடையுமே இருக்கக்கூடாதுன்னு அந்த பாடியை மலையடிவாரத்துல வச்சு எரிச்சாங்க. இது அவங்களோட கொடூரத்தின் உச்சம்னு தான் சொல்லணும். 2 கிட்டத்தட்ட முழுசா 2 வருஷம் எந்த ஒரு போலீஸ் பிடியிலையும் சிக்காம கொஞ்சம் கூட சத்தம் இல்லாம இந்த கொலைகளை ரொம்ப அசால்ட்டா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கொலையும் அவங்களோட திமிர அதிகமாகிட்டே இருந்துச்சு. அரசாங்க அதிகாரிங்கிற போர்வையில ஒழிஞ்சுக்கிட்டு சட்டத்தை விட நாம ரொம்ப புத்திசாலிப்பா அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஆனா ரொம்ப ஆபத்தான கர்வத்துல அவங்க சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். ரத்தம் இல்ல, எந்த ஆயுதமும் இல்ல, மேல ஒரு கவர்மெண்ட் முத்திரை வேற. இப்படிப்பட்ட ஒரு மாய கும்பலை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். 1973ல தாய்க்கா தம்பி அப்படிங்கிற ஒரு பெரிய தங்க வியாபாரிய 23 தங்க பிஸ்கட்டுகளாக கொலை செஞ்சாங்க. ஆனா இந்த முறை காணாம போன அந்த வியாபாரியோட குடும்பம் சும்மா விடல. தொடர்ந்து போராடி எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னே இந்த கேஸை சிபிசிஐடி விசாரணைக்கு மாத்தினாங்க. அங்கே என்ட்ரி கொடுத்தாங்க தமிழக காவல்துறையோட 2 மிகச்சிறந்த அதிகாரிகள், டிஐஜி எஸ் கிருஷ்ணராஜ் மற்றும் எஸ்பி கேவி ஞானசம்பந்தம். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இப்போ இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் கிடையாது, தடயவியல் தொழில்நுட்பமும் கிடையாது. அவங்க நம்பினது எல்லாமே அவங்களோட ஓல்டு ஸ்கூல் டிடெக்டிவ் ஒர்க், அதாவது தீவிரமான நேரடி விசாரணை மட்டும்தான். மாயமான தாய்க்கா தம்பியோட கடைசி ஃபோன் கால்கள், அவரோட நண்பர்கள் வட்டம்னு எல்லாத்தையும் ரொம்ப புத்திசாலித்தனமா சலிச்செடுக்க ஆரம்பிச்சாங்க.
இவங்க இறங்குனதும் மொத்த கேஸும் ஒரு டொமினோ எஃபெக்ட் மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்றா சரிய ஆரம்பிச்சுது. முகமது தம்பின்னு ஒரு தங்க வியாபாரி கிட்ட சிபிசிஐடி ஸ்டைலில் விசாரிச்சப்போ அவன் காதர் அப்படிங்கிற ஒரு உளவாளியை பற்றி உளறிட்டான். அந்த காதரை தூக்கி வச்சு விசாரிச்சப்போ சிலந்தி வலை மாதிரி பின்னப்பட்டிருந்த ஒட்டுமொத்த கும்பலோட ரகசியமும் சுக்குநூறா உடைஞ்சுது. மாஸ்டர் மைண்ட் வைத்தீஸ்வரன் ஆரம்பிச்சு அவனது கூட்டாளிகள் பார்த்தசாரதி, வேணுகோபால், அயூப் கான்னு ஒவ்வொருத்தரா போலீஸ் வலையில வந்து மாட்டினாங்க. 7 போலீஸ் வைத்தீஸ்வரனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சப்போ அதிகாரிகளுக்கே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா இது ஒரு கொலையோ 2 கொலையோ கிடையாது, மொத்தம் 7 பேரை சப்தமே இல்லாம போட்டு தள்ளியிருக்காங்க. தற்கொலை, சந்தேக மரணம்னு சொல்லி தூசி படிஞ்சு கிடந்த 7 வெவ்வேறு கேஸ் ஃபைல்களுக்கு பின்னாடியும் இந்த ஒரே ஒரு கொடூர கும்பல் தான் இருக்குங்கிற பகீர் உண்மை அப்போதான் வெளியாச்சு. பிப்ரவரி 1974ல இந்த கேஸ்க்கான தீர்ப்பு வந்துச்சு. வெறும் பணத்துக்காகவும் பேராசைக்காகவும் உயிரை காப்பாற்ற வேண்டிய மருத்துவ அறிவியை கொலையா மாத்தின இந்த கொடூர குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டுச்சு. ஜூலை 1974ல மாஸ்டர் மைண்ட் வைத்தீஸ்வரனும் அவனோட முக்கிய கூட்டாளி பார்த்தசாரதியும் தூக்கிலிடப்பட்டாங்க. எந்த கழுத்துல விஷ ஊசியை இறக்கி அப்பாவிகளை கொன்னாங்களோ அதே கழுத்துல தூக்கு கயிறு விழுந்துச்சு. இப்ப நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த விஷ ஊசி வழக்கு நமக்கு கத்துக் கொடுக்கும் பாடம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிகாரம் அப்படிங்கிற ஒரு சாதாரண போர்வையும் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் எப்படி மனிதர்களோட சிந்தனையை முடக்கி வரலாற்றிலேயே மிக கொடூரமான ஒரு கொலைகார கும்பல் நம்ம கண் முன்னாடியே நடமாட உதவி செஞ்சிருக்குன்னு இது காட்டுது. யாராவது அதிகாரிங்கன்னு சொல்லி வந்தா அவங்க அடையாள அட்டையை கேட்கறது எவ்வளவு முக்கியம்னு இந்த ரத்த சரித்திரம் அப்போதே மக்களுக்கு உணர்த்தி இருக்கு. அதிகாரம்னு சொன்னதும் நம்ம வைக்கிற கண்மூழித்தனமான நம்பிக்கை எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வருங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நம்ம அலசலை நிறைவு செய்வோம். இது போல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. தொடர்ந்து கற்போம்.